கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தையை வச்சு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க வார்த்தை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம். திடீர்னு நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு சிலர் உங்களை விட்டு விலகலாம், காரணமே இல்லாமல் விலகலாம். அப்படி இருந்த ஏதோ ஒரு காரணத்தோடு கூட விலகலாம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளினாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால புண்பட்டிருந்து அவங்க உங்களை விட்டு விலகியிருக்கலாம். அதுக்காக ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்களே அப்படின்றத பார்த்து உங்களுக்கு உங்களுடைய மனதில் அது ஒரு வடு மாதிரி இருந்திருக்கும், ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஏன் இப்படி எனக்கு நடக்குது, நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பேசலையே, எதனால் இருக்கும், நம்ம எதுவும் பண்ணிட்டோமோ, நம்மக்கிட்ட எதுவும் தப்பு இருக்கோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. எதையும் ஆழ்ந்து சிந்திக்காதீங்க, எதையும் ஆழ்ந்து கொண்டுட்டு போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா ஆண்டவர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். அதனால் நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். சும்மா மட்டும் இல்லை, எப்படி இருக்க சொல்கிறார் ஆண்டவர், மனமகிழ்ச்சியாக இரு. கர்த்தருக்குள்ளே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுடைய நியாயத்தை அவர் தீர்ப்பார். ஓகேங்களா? உங்கள் மேலே தப்பே இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நிச்சயமாக அதற்கான நியாயத்தீர்ப்பை ஆண்டவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, காலம் கடக்க ஆண்டவர் யார் மேலே எது இருக்குது அப்படிங்கிறத, யார் மேலே தப்பு இருக்குங்கிறத அவர் வெளியரங்கமாக்குவார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லையா? அது மட்டும் இல்லை, அவர் அன்பாக இருக்கிறார். அவங்க உங்கள்கிட்ட பேசலைன்னா என்ன, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் அவங்களோட எப்பவும் போல் இருங்க. நீங்கள் எப்பவும் போல் இருக்க அவங்களுடைய மனது எப்படி இருக்குன்னா, உங்கள் மேலே ஒரு சின்ன கோபம் இருந்திருந்தால் கூட அது அப்படியே சரியாகும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இல்லைங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தியோ அவங்க என்கிட்ட பேசலை அதனால நானும் பேச மாட்டேன்றதை திருப்பிக்கிட்டோ, இல்லை அவங்கள நம்ம ஈகோவை மூட்டி விட்டுக்கிட்டோ அப்படி இருக்காமல் அமைதியாக போங்க. மனமகிழ்ச்சியாக நீங்கள் இருங்க. உங்களுக்குள்ளே அந்த மனமகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த சோர்வோ அந்த இதோ இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்னா மனமகிழ்ச்சியாக இருங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அப்போ தான் நிறைவேற்றுவார்னு இல்லை, அப்பையும் நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போ கேட்டாலும் எது கேட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு உடனே கொடுக்குற தேவன், அவர் கொடுக்குற தேவன். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு. நான் உனக்கு எப்போ எது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ உனக்கு அதை நான் நேர்த்தியாக பண்ணி முடிப்பேன். நீ சும்மாவே இரு, அது பாட்டுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஓகேங்களா? இது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தையாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்தா இந்த வார்த்தையை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த நாள் ஃபுல்லாக இதை சொல்லி, இது எனக்கு சொல்லியிருக்கீங்களேப்பா, எனக்கு நீங்கள் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயரில் வைங்க. சரிங்களா? ஸ்தோத்திரம். இந்த வசனம் இன்றைக்கி உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வசனம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஆமென்.